முதல் கிளாஸில் ரொம்ப பேர் லைக் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி போடுற வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு வேண்டும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷார்ட்கட் லேர்னிங். வெல்கம் டு அவர் கிளாஸ் ஷார்ட்கட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் சென்டென்ஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சிக்கினா நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகும், எந்த வகையெல்லாம் யூஸ் ஆகும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சென்டென்ஸில் என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். அது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் இருக்கலாம். அட்ஜங்க்ட் இருக்கும், அடுத்து காம்ப்ளிமெண்ட் இருக்கும். இதில் ஏதாவது இல்லாமல் இருக்கலாம், எல்லாமும் இருக்கவும் செய்யலாம். அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, வெர்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆப்ஜெக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இன்டைரக்ட் ஆப்ஜெக்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்ஜங்க்ட் எப்படி பார்க்குறது, காம்ப்ளிமெண்ட் எப்படி பார்க்குறது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட். இதெல்லாம் தெரிஞ்சதுனால நமக்கு என்ன யூஸு? ப்ரீசிஸ் ரைட்டிங் எழுதலாம், டெவலப்பிங்ஸ் எழுதலாம், நம்மளாம் ஓனாக க்ரியேட் பண்ணுற ஸ்டோரியை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி நீட்டாக அழகாக எழுதலாம். பேசும்பொழுதும் ஸ்டேட்மெண்ட்டாக மைண்டுக்குள்ளே வர வச்சுட்டு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேசலாம். எல்லாத்துக்கும் பேசிக்காக சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியுது, நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வெர்பை கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல வெர்பை கண்டுபிடிக்கணும். அந்த வெர்பை கண்டுபிடிச்சிட்டு, வெர்புன்னா என்னன்னா எனி ஆக்ஷன், சப்ஜெக்டோட எல்லா ஆக்ஷனும் வெர்பு தான். எனி ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் செட் டு பி வெர்ப். ஓகே. அந்த வெர்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன வெர்பை பார்த்து ஒரு கொஸ்டின் பண்ணுறோம். அந்த வெர்பை, அந்த ஆக்ஷனை செஞ்சது யார் அல்லது எது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன ஆன்சர் ஆகுதோ அது சப்ஜெக்ட். ஓகே. டூயர் ஆஃப் த ஆக்ஷன் தான் சப்ஜெக்ட். டூயர் ஆஃப் த ஆக்ஷன் சப்ஜெக்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வெர்பை கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல வெர்பை கண்டுபிடிக்கணும். வெர்புன்னா வினைச்சொல். எனி ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட், சப்ஜெக்டினுடைய செயல்கள் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அந்த வெர்பை செஞ்சது, அந்த வெர்பை யார் செஞ்சது அல்லது எது செஞ்சது அப்படின்னு கேட்டால் அது சப்ஜெக்ட். ராஜ் ஈட்ஸ் இட்லி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆக்ஷன் வேர்டு ஈட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்ஷன் வேர்டு ஈட்ஸ். ஈட்ஸ் தான் வெர்பு. ரைட். ஈட்னா சாப்பிட்றது. இந்த வேலையை யார் செஞ்சது? ராஜ் தான் சாப்பிட்டான். ஸோ ராஜ் வந்து சப்ஜெக்ட். அடுத்து யாரை அல்லது எதை கேட்குறோம், அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது ஆப்ஜெக்ட். இங்கே இட்லி இருக்குது, யாரை கேட்க முடியாது, எதை கேட்டோம்னா ஆன்சர் வந்து இட்லி, ஆப்ஜெக்ட். வெர்பை கண்டுபிடிக்கிறோம். வெர்பை செய்து யாருன்னு கேட்டால் அது சப்ஜெக்ட்டு, அல்லது யாரை எதை கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டே ரெண்டு டைப்பாக வரும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று. டைரக்ட் ஆப்ஜெக்டை D1 போட்டு குறிப்போம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை I1 போட்டு குறிப்போம். ஆக்சுவலாகவே ஆப்ஜெக்ட்னால் செயல்படும் பொருள் தான். ராஜ் ஈட்ஸ் இட்லி, இதில் ஈட்ஸு வந்து ஆக்ஷன் வேர்டு. வெர்பு. ஈட்னா சாப்பிட்றது. யார் சாப்பிட்டது? ராஜ் சாப்பிட்டான். இது சப்ஜெக்ட். அடுத்தது யார் எதை கேட்டால் வர்றது? ஆப்ஜெக்ட் சொன்னேன். எதை சாப்பிட்டான்? இட்லி, ஆப்ஜெக்ட். யாரைன்னா யாராவது அடித்தானா யாரை அடித்தான்னு கேட்போம். பொருளை கேட்கும்போது எதை கேட்போம். ஸோ யாரை எதை கேட்டால் வர ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட்டு. ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்டை நம்ம D1 குறிப்போம்,
இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை I1 குறிப்போம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? யாரை எதை கேட்டால் ஆப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா, யாரை எதை கேட்டால் வர ஆன்சர் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. யாருக்கு அல்லது எதற்குன்னு கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். ராஜ் கேவ் மீ எ புக், சப்ஜெக்ட். அடுத்து யாரை எதைன்னு கேட்குறோம், கொடுத்தான். எதை கொடுத்தான்? எ புக். எ புக் ஆப்ஜெக்ட். அடுத்து என்ன கொஸ்டின் சொன்னேன்? யாருக்கு எதற்கு சொன்னேன்? மீ. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தால் யாரை எதை கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும், யாருக்கு எதற்குன்னு கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம குறிப்பிடலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஆக்சுவலாக ஒன்று தான். சின்ன எக்ஸாம்பிள். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ராஜ் கேவ் மீ, ராஜ் கேவ் எ பென். வெர்பு, வெர்பு. எதை கொடுத்தா? பென் ஆப்ஜெக்ட்டு. யார் கொடுத்தா? இது ஆப்ஜெக்ட் தான். ஓகே. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா யாரை எதை கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும், யாருக்கு எதற்குன்னு கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும் குறிப்பிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். ராஜ் கேவ் மீ எ பென். பட் மேலே பார்த்தீங்கன்னா ராஜ் கேவ் எ பென் அல்லது ராஜ் கேவ் மீ. அங்கே ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. அதனால் ஆப்ஜெக்ட்டும் குறிப்பிட்டிருக்கும். ஓகே, கிளியருங்களா? ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்தால் யாரை எதை கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும், யாருக்கு எதற்குன்னு கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும் குறிப்பிடலாம். ரைட்டு. அடுத்து அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்னா என்ன? அட்ஜங்க்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெர்பை நோக்கி எங்கே, எப்போது, எப்படி, ஏன் இந்த கொஸ்டின் கேட்டால் அதுக்கு என்ன ஆன்சராக வருமோ அது அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்னா விவரித்தல். அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைபிங் அ நவுன், பெயர் சொல்லை பற்றி விவரித்தா அது அட்ஜெக்டிவ். அட்வர்ப்னா டிஸ்கிரைபிங் ஏ வெர்பு, வினைச்சொல்லை பற்றி விவரித்தா அது அட்வர்பு. பொதுவாக டிஸ்கிரைப் பண்ணுறதை அட்ஜங்க்ட்னு ஷார்ட் ஃபார்மில் நம்ம குறிப்பிடுவோம். ஓகே. ராஜ் கேவ் மீ எ பென் எஸ்டர்டே. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வெர்பு யார் கொடுத்தது? ராஜ் கொடுத்தான், சப்ஜெக்ட்டு. எதை கொடுத்தான்? பென்னு ஆப்ஜெக்ட்டு. யாருக்கு கொடுத்தான்? மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. எப்போ கொடுத்தான்? எங்கே கொடுத்தான்? இதெல்லாம் கொஸ்டின் வரும்போது நேற்று கொடுத்தான். இது அட்ஜங்க்ட். இது அட்ஜங்க்ட். ஒரு சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வெர்பை கண்டுபிடிக்கணும். அந்த வெர்பை செஞ்சது யாருன்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது சப்ஜெக்ட்டு. அந்த வெர்பு எது மேலே நிகழ்த்தப்படுது அல்லது யாரை எதை கேட்டோமா என்ன ஆன்சர் வருதோ அது ஆப்ஜெக்ட்டு. யாருக்கு எதற்குன்னு கேட்டோம்னா என்ன ஆன்சர் வருதோ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அந்த வினை எங்கே நிகழ்த்தப்பட்டது, எப்போது நிகழ்த்தப்பட்டது, எப்படி நிகழ்த்தப்பட்டது, இந்த ரீசன்லாம் கேட்டோம்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது அட்ஜங்க்ட். அடுத்து ஒன்று இருக்குது, காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் ஜஸ்ட்டு சிம்பிள் தான். ரைட். காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்ஜெக்ட்டு அதை காம்ப்ளிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா யார், எது, யாரை, எதை, யாருக்கு, எதற்கு, எங்கே, எப்போது, ஏன், எப்படி. காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யார், எது, யாரை, எதை,
யாருக்கு, எதற்கு, எங்கே, எப்போது, ஏன், எப்படி இந்த கொஸ்டின்லாம் கேட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கொஸ்டின்லாம் அடங்காத எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்ததுன்னா அது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக போடுற வேர்டு தான் காம்ப்ளிமெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். The judge found him a thief. கண்டுபிடிச்சார். யார் கண்டுபிடிச்சது? யாரை கண்டுபிடிச்சாரு? ஹிம், அவனை கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சாரு? எப்படி கண்டுபிடிச்சாரு? எதுக்கு கண்டுபிடிச்சாரு? எதுக்குமே ஆன்சர் இல்லாத எக்ஸ்ட்ரா வேர்டு காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸை கேட்டு யார், எது, யாரை, எப்போது, எங்கே, எப்படி, ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேட்டு அதுக்கும் வராத எக்ஸ்ட்ரா வேர்டு இருந்தால் அது காம்ப்ளிமெண்ட்டில் வரும். அது ஒரு பாயிண்ட். பி ஃபார்மை அடுத்து வருவது காம்ப்ளிமெண்ட். பி ஃபார்மை அடுத்து வருவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பி ஃபார்மை அடுத்து வெர்பு 1 + ing வந்தால் அது கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். She is dancing. She is a dancer. யாருக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பி ஃபார்ம் வந்து வெர்பு கூட ஐஎன்ஜி வந்தால் அது மொத்தமே வெர்பு தான். பி ஃபார்ம் வந்து வெர்பு கூட ஐஎன்ஜி வந்தால் அது மொத்தமே வெர்பு. ஷீ சப்ஜெக்ட்டு, இஸ் டான்சிங் வெர்பு. இங்கே பி ஃபார்ம் வெர்பு, ஷீ சப்ஜெக்ட்டு, இது காம்ப்ளிமெண்ட்ஸ். ஐ எம் ஏ டீச்சர்னா ஐ சப்ஜெக்ட்டு, ஆம் வெர்பு, டீச்சர் காம்ப்ளிமெண்ட். ஐ ஆம் டீச்சிங்னா ஐ சப்ஜெக்ட்டு, ஆம் டீச்சிங் வெர்பு. ஓகே. ஸோ பி ஃபார்ம் வந்து வெர்பு கூட ஐஎன்ஜி வந்து அது வெர்பு. பி ஃபார்ம் வந்து அடுத்த வேறு வேர்டு எந்த ஆப்ஜெக்ட்டு எது வந்தாலும் அது காம்ப்ளிமெண்ட். இது ஒரு பாயிண்ட். காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட் டு பிகம், பிகேம், பிகம்ஸ். பிகம், பிகேம், பிகம்ஸை அடுத்து வருவதும் காம்ப்ளிமெண்ட்டு தான். எக்ஸாம்பிள், she becomes a doctor. becomes verb, யார் வரப்போது? she subject, a doctor complement. ரைட். இப்போது சப்ஜெக்ட் எது, வெர்பு எது, ஆப்ஜெக்ட் எது, அதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, அட்ஜங்க்ட் எது, காம்ப்ளிமெண்ட் எது, நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க தெரியும். ஓகே. ஒரு 5 பாயிண்ட்ஸ். வெர்புனா என்ன, வெர்பெல்லாம் எப்படிலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றது ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். வெர்புனா என்ன? செகண்ட் வேர்ட் இன் ஸ்டேட்மெண்ட். ரீட்ஸ் வெர்பு, மீனா சப்ஜெக்ட், எ புக் ஆப்ஜெக்ட். மீனா ரீட்ஸ் எ புக். செகண்ட் வேர்ட் இன் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வேர்ட் இன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன? கட்டளை வாக்கியத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ட். கம் ஹியர், கோ தேர். ஓப்பன் த புக். ஓப்பன் வெர்பு, த புக் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் imperative statement. ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் imperative. V1 + ing, வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்மும் ப்ளஸ் ing வந்தால் அது வெர்பு. she is walking, இது பி ஃபார்ம், இது வெர்பு ப்ளஸ் ing. பி ஃபார்மு வெர்பு ப்ளஸ் ing வந்தால் பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ் ing வந்தால் மொத்தமே வெர்பு.
பி ஃபார்ம் ப்ளஸ் V3 வந்தாலும் வெர்பு. V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்பு. பேசிவ் வாய்ஸில் வரும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் பி ஃபார்ம் கூட வெர்பு 3 வந்தால் அது வெர்பு. இட்லி இஸ் ஈட்டன் பை மணி. இஸ் ஈட்டன் பேசிவ் வெர்பு. பி ஃபார்ம் ப்ளஸ் V3 வந்தாலும் வெர்பு. பி ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி வெர்பு ஒன்று கூட ஐஎன்ஜி வந்தாலும் வெர்பு. ஹாவ் ஹாஸ் ஹேடு வந்து ப்ளஸ் V3 வந்தால் மொத்தமே வெர்பு. V3 வரலன்னா அது ஆப்ஜெக்டாக வரலாம். எக்ஸாம்பிள், ஹேவ் அல்லது ஹேஸ் அல்லது ஹேடு வந்து ஹேவ் அல்லது ஹேஸ் அல்லது ஹேடு வந்து ப்ளஸ் V3 வந்தால் வெர்பு. ஷீ ஹேஸ் ரிட்டன். ஷீ ஹேஸ் ரிட்டனில் ஹேஸ் ரிட்டன் வெர்பு அல்லது ஆப்ஜெக்டாக வந்துடும். பாருங்கள், இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். ஷீ ஹேஸ் எ பென். இங்கே ஹேஸ் மட்டும் வெர்பு, ஷீ சப்ஜெக்டு, எ பென் ஆப்ஜெக்ட். ஹாவ் ஹேஸ் ஹேடு கூட வெர்பு 3 வந்தால் மொத்தமாக சேர்த்து வெர்பு. ஹாவ் ஹேஸ் ஹேடு கூட வேறு பொருள் ஆப்ஜெக்டாக வந்ததுன்னா ஹாவ் ஹேஸ் ஹேடு மட்டும் எது இருக்குதோ அது மட்டும் போட்டு வெர்பாக்கிட்டு மீதி அடுத்தது ஆப்ஜெக்டாக போட்டுடணும். ஓகே, கிளியர். அடுத்தது ஒன்லி. வில் வுட் ஷால் ஷுட் கேன் குட் மே மைட் மஸ்ட் ஹாட் டு. இது கூட V1 வந்தால் மொத்தமாக சேர்த்து வெர்பு. I will go to office. I subject, will go verb, to office adjunct. ஓகே, இப்போது சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்கிற எல்லா பார்ட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது, எப்படி வெர்பை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது, அது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்ஜங்க்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த பார்ட்லாம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கண்டிப்பாக சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கும். சில சமயத்தில் வெர்பாவது கண்டிப்பாக இருக்கும். கம், அது வெர்பு, அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். யூ வந்து மறைஞ்சிருக்கிறது, யூ கம்முன்னு அர்த்தம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, டெவலப்பிங் எழுத முடியும், ப்ரீசிஸ் ரைட்டிங் எழுத முடியும்ட்டு. அதில் இந்த கிளாஸுக்கு சிம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஐ வெண்ட் டெம்பிள், இது ஒரு வேர்ட். இது எப்படிலாம் பெருசாக்கலாம் பாருங்கள். ஐ வெண்ட் டெம்பிள் எஸ்டர்டே. மார்னிங். early morning. with my parents. I went temple-நாவே முடிஞ்சு போச்சு. I went temple yesterday, அதோடு முடிஞ்சிச்சு. I went temple yesterday மார்னிங்னாலும் முடிஞ்சது. I went temple yesterday early morning with my parents. We all met my friend near temple pond. Last step. இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இவ்வளோ கொடுத்து ஐ வெண்ட் டெம்பிள் சிம்பிளாக எழுதுனீங்கன்னா அது ப்ரீசிஸ் ரைட்டிங். வெறும் ஐ டெம்பிள் அப்படி மட்டும் ஐஃபன் போட்டு கொடுத்தான்னு வச்சுங்க. ஐ வெண்ட் டெம்பிள் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்னென்ன போகலாம். ஏர்லி மார்னிங், பை பைக்கு, வித் பைக்கு,
வித் மை ஃபேமிலி போடலாம், வித் மை ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் போட்டு எழுதணுமானா அது டெவலப்பிங் இன்ஸ். ஸோ பெரிய ஸ்டேட்மெண்ட், பெரிய பேராவை சின்னதாக சுருக்கி ப்ரீசைஸ் ரைட்டிங் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும், சின்னதை பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம மைண்டில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரத்துக்கும் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் ஆகும். ஓகே, ரைட். இன்றைக்கி கிளாஸில் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னை பற்றி ஓரளவுக்கு கிளியராக பார்த்துட்டோம். நீங்கள் எந்த சென்டென்ஸை பார்த்தாலும் அதில் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்.